இறையேசுவில் அன்புக்குரிய இதய எண்ணெய் ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் பெற்றோரை மதிக்கின்ற உறவுகளுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், தாயையும் தந்தையையும் மதித்து நடக்கின்ற பிள்ளைகளுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன என்று நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கின்றோம். பாடல் வழியாக, இந்த சிந்தனை வழியாக, செபம் வழியாக இறைவன் நம்மை இந்த நாளில் ஆட்கொள்ள ஆண்டவருடைய அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும். அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும், அப்பா பிதாவே ஆசீர்வதியும், அன்புள்ள பிதாவே ஆசீர்வதியும், நித்திய பிதாவே ஆசீர்வதியும், சத்திய பிதாவே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் எம்மை ஆசீர்வதியும். இந்த நாளிலே எப்படியெல்லாம் நம்முடைய பெற்றோர்களை நாம் மதிக்க இருக்கின்றோம், எந்தெந்த வகையில் ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ள இருக்கின்றார் என்று சிந்திக்க இருக்கின்றோம். சிறப்பாக பெற்றோரை, தாய் தந்தையை மதிக்கின்றவர்களுக்கு தெய்வீக ஆசீர் உண்டுவாம். முதலாக கிடைப்பது தெய்வீக ஆசீர், ஆண்டவருடைய ஆசீர். சீராக்கு எழுதிய புத்தகத்தில் 3வது அதிகாரம் 8ஆம் இறைவசனத்தில் சொல்லப்படுவது, சொல்லாலும் செயலாலும் பெற்றோரை மதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உண்டு. சொல்லாலும் செயலாலும் பெரியவர்கள், தாய் தந்தை நமக்கு சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்படும் பொழுது, கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அந்த ஆசீர்வாதம் கடந்து வருமா, நீடூடி வாழக்கூடிய ஆசீர்வாதம் அது. ஆகவே அந்த பிள்ளைகளே, தாய் தந்தை சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிந்து கட்டுப்பட்டு வாழ நாம் கற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, பெற்றோரை மதித்து வாழக்கூடிய உறவுகளுக்கு அனைவருக்கும் செல்வ செழிப்புள்ள ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுப்பாராம். செல்வ செழிப்புள்ள ஆசீர்வாதம். சீராக்கு எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் இறைவசனம் சொல்லுவது, அன்னையை மேன்மைப்படுத்துவோர் செல்வத்தை சேர்த்து வைப்பதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. தாயை மதிக்கின்றவர்கள், தாய்க்குரிய பெருமையை கொடுக்கின்றவர்கள், தாய்க்குரிய மகிழ்வை கொடுக்கின்றவர்கள் செல்வம் சேர்ப்பதற்கு சமம் என்று சொல்லப்படுகின்றது. மூன்றாவதாக சொல்லப்படுவது, பிள்ளைகளின் மகிழ்ச்சியை அவர்கள் காண்பார்கள். பெற்றோர்களை நாம் மதித்து வாழும் பொழுது நம் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியை காண்போமா. சீராக்கு எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவசனம் சொல்வது, தந்தையை மதிப்போருக்கு தங்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். எவ்வளோ அழகான வார்த்தை. மதிக்கின்ற பொழுதுதான் நமக்கு உரிய மதிப்பும் மரியாதை மகிழ்ச்சியும் கடந்து வரும் என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு வார்த்தை, பெற்றோருக்கு மதிப்பு கொடுத்து வாழும் பொழுது ஜெபிக்கும் ஜெபங்கள், மன்றாட்டுக்கள் ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லப்படுகிறது. சீராக்கு எழுதிய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5 மற்றும் 15ஆம் வசனங்கள் சொல்வது, தந்தையை மதிப்போரின் மன்றாட்டை கேட்கப்படும். தந்தையை யார் யாரெல்லாம் மதிக்கின்றார்களோ அவர் மன்றாட்டு கேட்கப்படும். துன்ப நாட்களில் கூட அவர் நிறைவு கூறுவார். பிரியமானவர்களே, அழகான வார்த்தைகளை நாம் கேட்டோம்.
பெற்றோருக்கு எந்த நிலையில் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும், அதன் வழியாக கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன, நாம் நீடூடி வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுப்பார், செல்வ செழிப்புள்ள ஆசீர்வாதங்களை கொடுப்பார், மகிழ்ச்சிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார், நம் தலைமுறைகள் வழியாக வாழக்கூடிய பெறக்கூடிய ஆசீர்வாதங்களை பொழிவார். இந்த ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாம் அன்றாடுவோமா? இயேசுவே, இதோ இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவருமே உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஏதானே ஆட்கொண்டு வழிநடத்த மன்றாடுகின்றோம். வல்லவராம் கடவுள் நீர், எங்களை அளவு கடந்த நன்மைகளால் நிரப்புகின்ற அன்பு கடவுள் நீர், இதோ இந்த நாளிலே எங்கள் குடும்பங்களுக்காக, சிறப்பாக பெற்றோர்களுக்காக, தாய் தந்தைக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் எளிய செவத்தை கேட்க வேண்டும்படியாக மன்றாடுகின்றோம். என்னை கவனித்துக் கொள்கின்ற, எனக்குரிய எல்லா தேவைகளை நிறைவேற்றுகின்ற, எல்லா மகிழ்ச்சியை கொடுக்கின்ற, எல்லா படிப்பையும் கொடுக்கின்ற, எல்லா உடைகளையும் கொடுத்து மகிழ்கின்ற, எனக்கு தேவையான அன்றாட காரியங்களில் எங்களுக்கு துணையாக இருக்கின்ற அன்பு பெற்றோர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். அவர்களுக்குரிய மதிப்பையும் மரியாதை நான் கொடுத்து வாழ வேண்டும், கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். பெற்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அதற்குரிய பலனை நான் இரட்டிப்பு ஆசீர்வாதங்களாக பெறுவேன் என் நம்பிக்கை எனக்குள் வர வேண்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் சிறப்பாக எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் உழைக்கின்ற, ஒவ்வொரு நாளும் பாடுபடுகின்ற, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற, ஒவ்வொரு நாளும் வேலை செய்கின்ற எங்களுடைய அன்பு பெற்றோர் தாய் தந்தையை ஏதாவது இன்னும் ஆசீர்வதித்து எந்த குறைகளும் இல்லாமல் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழிநடத்த அருள் வேண்டி மன்றாடுகின்ற நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து பயணிப்போம், இறை ஆசீர் பெறுவோம்.